இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த ஜூலை மாதம் 3ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, பராமரிக்கிறவரே, வழி நடத்துகின்றவரே, திரியேக கடவுளே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த ஜூலை மாதத்தின் 3ஆம் நாளிலே உம்முடைய திரு சமூகத்திலிருந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டவரை காலை பொழுதிலே நீர் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுங்க. இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தின் குழுவை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. கேட்கின்ற எல்லாருக்கும் ஆண்டவரை இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையில நாம் கடவுளை துதிக்கும்படியாக 430வது பாடலாகிய ஐயையா நான் பாவி என்னை ஆளும் தயாபரனே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 430. நான் பாவி என்னை ஆளும் தயாபரனே, ஐயா நான் பாவி என்னை ஆளும் தயாபரனே, பொய்யாம் உலக உல்லாசத்தினால் மனம் போன வழி நடந்தேன். பொய்யாம் உலக உல்லாசத்தினால் மனம் போன வழி நடந்தேன். ஏசையா அபயம் அபயம் இறங்கும் செய்யாயன் தாதாவே. ஏசையா அபயம் அபயம் இறங்கும் செய்யாயன் தாதாவே. ஐயா நான் பாவி என்னை ஆளும் தயாபரனே, எத்தனை சூதுகள் வாதுகள் எத்தனை தீதுகளோ, எத்தனை சூதுகள் எத்தனை வாதுகள் எத்தனை தீதுகளோ, எனதத்தானே என் பீழை அகத்தனையும் ஒரு ஆண்டருளும் கோவே. எனதத்தானே என் பீழை அகத்தனையும் ஒரு ஆண்டருளும் கோவே. ஐயா நான் பாவி என்னை ஆளும் தயாபரனே.
வஞ்சகமோ காரவோ காபடோ மாய் மாலமோ ரண்டகமோ வஞ்சகமோ காரவோ காபடோ மாய் மாலமோ ரண்டகமோ மான சஞ்சலம் நீக்கியன கருளும் செய்யும் சமஸ்த நன்மை கடவே மான சஞ்சலம் நீக்கியன கருள் செய்யும் சமஸ்த நன்மை கடலே ஐயா நான் பாவி என்னை ஆளும் தயா பரனே பொய்யும் பூரட்டும் ஊரூட்டும் தீரூட்டும் போராமையும் ஆணவமும் பொய்யும் பூரட்டும் ஊரூட்டும் தீரூட்டும் போராமையும் ஆணவமும் வேட்டொய்யும்படி அருள் செய்யும் மனாதிவோர் ஏக திருத்துவானே வேட்டொய்யும்படி அருள் செய்யும் மனாதிவோர் ஏக திருத்துவானே ஐயா நான் பாவி என்னை ஆளும் தயாபரனே ஐயா நான் பாவி என்னை ஆளும் தயாபரனே இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜூலை மாதம் 3ஆம் நாளாகிய புதன்கிழமையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி, அது எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். எசேக்கியேல் 2 1 முதல் 5 வசனங்கள். எசேக்கியேல் புத்தகத்தினுடைய முன்னுரையை நாம் நேரத்தில் கேட்போம். எசேக்கியேல் என்னும் பெயருக்கு ஆண்டவர் ஆற்றல் அளிப்பவர், the God is my strength என்று பொருள். God is my strength. எருசலேமின் வீழ்ச்சிக்கு முன்பும் பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்பும் இறைவாக்கினர் எசேக்கியேல் வாழ்ந்திருக்கிறார். பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டவருக்கு மட்டுமின்றி எருசலேமில் எஞ்சி இருந்தோருக்கும் அவர் இறைவாக்கு உரைத்திருக்கிறார். 2 பேருக்குமே இறைவாக்கு உரைத்திருக்கிறார். எசேக்கியேல் ஆழ்ந்த இறைப்பற்றும் கற்பனை வளமும் கொண்டிருந்தவர். எழுச்சிமிகு தம் எண்ணங்கள் பலவற்றை காட்சிகளின் வடிவில் எடுத்து உரைக்கின்றார். இவர் தம் அறிக்கைகள் பலவற்றை அடையாள செயல்கள் வழியாக விளக்கினார். ஒவ்வொருவரும் தம் தீவினைகளுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றும் அவர்தம் நெஞ்சமும் எண்ணமும் உள்ளார்ந்த புது பொலிவு பெற வேண்டும் என்றும் எசேக்கியேல் வலியுறுத்தினார். நாடும் புது பொலிவு பெற்று வாழ்ந்திட வேண்டும் என அறைகூவல் விடுத்தார். இவர் குருவாகவும் இறைவாக்கினராகவும் இருந்தபடியால் கோவிலை குறித்தும் உள்ள தூய்மையை குறித்தும் மிகுந்த அக்கறை உடையவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இத முதல் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம்னா எசேக்கியேலின் காட்சி, அதாவது ஆண்டவர் கொடுக்கிற திருக்காட்சியை நம்ம பார்க்கிறோம். அது கடவுளுடைய அரியணை பற்றியும்
இங்க நம்ம பார்க்கிறோம். 2வது அதிகாரத்துல தான் நம்முடைய இறை தியானம் வந்திருக்கிறது. 2வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். கடவுள் எசேக்கியேலை இறைவாக்கு உரைக்க அழைத்தல். கடவுள் எசேக்கியேலை இறைவாக்கு உரைக்க அழைத்தல் என்கின்ற பகுதி நாம் பார்க்கிறோம். இதைதான் இங்க சொல்றார். இதை நான் பார்த்ததும் முகம் குப்புற விழுந்தேன், அப்போது ஒருவர் பேசும் குரல் கேட்டேன் என்று சொல்லுகிறார். இதை நான் பார்த்ததும் முகம் குப்புற விழுந்தேன், அப்பொழுது ஒருவர் பேசுகிற சத்தத்தை கேட்டேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் கடவுளை வணங்குவது நம்ம இப்ப முட்டி போட்டு ஜெபம் பண்ற மாதிரி, உட்கார்ந்து ஜெபம் பண்ற மாதிரி, நின்று ஜெபம் பண்ற மாதிரிலாம் கிடையாது. அப்படியே முகம் குப்புற விழுந்து அந்த தலையை அல்லது நெற்றி பொட்டை தரையில படும்பாடி அவங்க வைப்பார்கள். நெற்றி பொட்டை படும்படி வைக்கிற போது அது தாழ்மையின் சின்னமாகவும் அர்ப்பணிப்பின் சின்னமாகவும் காணப்படுகிறது. இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்குறதை நம்ம பார்க்கிறோம். நிறைய இந்து சகோதரர்கள் கூட நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து ஆண்டவரை கும்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் முழு அர்ப்பணிப்பு அல்லது கடவுளை முழுமையாய் தொழுகை செய்வது என்பதை நாம் பார்க்க முடிகிறோம். அப்ப இங்க அவர் பார்க்கிறார். அவரை என்னை நோக்கி, மானிடா எழுந்து நில், உன்னோடு பேசுவேன் என்றார். ரொம்ப அழகா சொல்றார். மனிதனே அல்லது மனு புத்திரனே என்கிறார். அப்படின்னா என்னன்னா, சன் ஆஃப் ஆடம். ஆதாம் யாரு? கடவுளால் உருவாக்கப்பட்டவன், மண்ணால உருவாக்கப்பட்டதுனால அவனுக்கு பேரு ஆதாம். ஆதாம் என்று சொன்னால் மண், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று பொருள். ஏவாள் என்று சொன்னால் எலும்பு, எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள். அதனால நீ மானிடன், மானிட மகன் என்று பொருளாக இங்க சொல்லுகிறார். எழுந்து நில், மானிட மகன் என்று சொன்னால் மானிட மகன் மண்ணை குறிக்கிறது. எழுந்து நில் என்று சொன்னால் ஆயத்தமாகு, நீ ஆண்டவர் சொல்லுவதை கேள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ உன்னோடு நான் பேசுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு பேச போகிறேன், நீ எழுந்து ஆயத்தமாய் இரு. அவர் என்னோடு பேசுகையிலே ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அப்ப எப்படி அவர் எழுந்து நிற்கிறார்னா, ஆவியானவர் அவருக்குள்ள புகுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆவியானவர் புகுந்த பிறகு அவர் பலனடைந்தவராய் எழுந்து நிற்கிறார். ஆம் பிரியமானவர்கள், இன்றைக்கு கூட நம்ம நிறைய நேரத்துல பலவீனமா இருக்கிறோம், சுகவீனமா இருக்கிறோம் இல்லையா? சில நேரத்தில் எழுந்து உட்கார முடியாத அளவில் கூட நமக்கு வியாதி, பலவீனம் இருக்கிறது. படுக்கையில நம்ம பலவீனமா இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய ஆவி நம்மை பலப்படுத்துகிற போது நாம் எழுந்து நிற்கிறோம், நம்முடைய பணிகளை செய்கிறோம். அல்லேலூயா. அதுதான் நீங்க எசேக்கியேல் சொல்லுகிறார், ஆண்டவருடைய ஆவி எனக்குள் வந்த போது நான் எழுந்து நின்றேன் என்று சொல்லுகின்றார். அடுத்தது அவர் சொல்றாரு, என்னிடம் மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதைய மக்களும் எனக்கு எதிராக கிளர்ந்து எழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். இப்போ எழுந்து நின்ன உடனே எசேக்கியேல் காது கொடுத்து கேட்கிற, ஆண்டவர் என்னதான் சொல்றாரு அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? புதுசா ஒண்ணு சொல்ல, ஏற்கனவே 430 வருடம் சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்த இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் மீண்டும் கடவுளை விட்டுவிட்டு அவருக்கு விரோதமாக கலகம் செய்தார்கள். அவருக்கு விரோதமாக கடவுளை உருவாக்கி கொண்டு இவர்கள்தான் எங்கள் கடவுள் என்று வணங்கினார்கள். கடவுளுக்கு எவ்வளவு கோபம் வரும் இல்லையா? சொந்த பெற்றோரை விட்டுட்டு ஏதோ வளர்த்தவர்களே, ஏதோ உதவி செய்தவர்களே போய் இவங்க தான் என்னை பெத்தவங்க, எங்க அப்பா அம்மா அப்படின்னா எவ்வளவு கோபம் வரும் இல்லையா? அதான் இங்க இஸ்ரவேல் மக்கள் செய்துட்டாங்க. கடவுளை விட்டு மீட்டு வந்த கடவுளை விட்டு வழிநடத்தின கடவுளை விட்டு அவர்கள் தங்களுக்கென்று கடவுளை உருவாக்கி கொண்டார்கள். அதனால கடவுளுக்கு விரோதமாய் மாறி போனார்கள், துரோகிகளாய் மாறினார்கள். கடவுளுடைய அன்பை நினைத்து பார்க்கவில்லை, கடவுளுடைய கிருபைகளை நினைத்து பார்க்கவில்லை. நிறைய நேரத்துல நம்ம கூட அப்படிதான் இருக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களை நோக்கி ஓடுகிறோம். பதவி ஆசை, பண ஆசை, பொருள் ஆசை, மண்ணாசை, பெண்ணாசை எல்லாத்தையும் வைத்து கொண்டு ஓடி கடைசியா கடவுளை விட்டு விடுகிறோம், கடவுளை மறந்து விடுகிறோம். யாருக்கு நஷ்டம்? கடவுளுக்கு நஷ்டமா? இல்லவே இல்லை. நீ கடவுளை விட்டு விட்டால்
கடவுளுக்கு நஷ்டம் இல்லை பிரியமானவர்களே. நீ யாராயிருந்தாலும் சரி, கடவுளுக்கு நஷ்டம் இல்லை, நமக்கு தான் நஷ்டம். கடைசியா நீ அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வரணும்னா ஆண்டவர்கிட்ட தான் வரணும். ஏன்னா அவர்கிட்ட தான் உனக்கு முழு விடுதலை, முழு ஆசீர்வாதம், முழு பாதுகாப்பு, அரவணைப்பு எல்லாம் கிடைக்கிறது. அல்லேலூயா. ஆமா. அதனால பதவி, பணம், பட்டம் வரும்போது அமைதியா இருந்து கடவுளையே நாம் போற்ற வேண்டும். யோசுவாவை போல நாம் சொல்லணும், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், வேற யாரும் இல்லை. கடவுளை சேவிப்பதற்காக தான் என்னை ஆண்டவர் படைத்திருக்கிறார். அவருக்கு பணி செய்வதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவரை வணங்குவதற்காக என்னை படைத்திருக்கிறார் என்று சொல்லி நம் ஆண்டவரை புகழ வேண்டும். இங்கே இஸ்ரவேல் மக்கள் கிளர்ச்சி செய்கிறார்கள், ஆண்டவரை கேள்வி கேட்கிறார்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். இந்த முறுமுறுக்கிற குணம் பிசாசின் குணம். அதாவது எப்படின்னாக்கா, வீட்டுல எந்த காரியத்தை செய்தாலும் நல்லா இல்ல, சரியில்லை அப்படின்னு சொல்லினே இருக்கிறது. அது பிசாசின் குணமா தான் இருக்கிறது. அதை இன்னைக்கு பார்க்கிற நாம் செய்யக்கூடாது பிரியமானவர்கள். முறுமுறுக்கிற குணம் பேயின் குணமா இருக்கிறது, பிசாசின் குணமாய் சாத்தானின் குணமாய் இருக்கிறபடினாலே அதை செய்யாமல், எதை செய்தாலும் புன்முறுவலோடு நாம் ஏற்றுக்கொண்டு குறைகளை தீர்த்து கொண்டு பொறுமையாக அமைதியோடு நல்வாழ்வு வாழ தூய ஆவியானவர் நம்மை இப்பொழுது வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அடுத்தது பார்க்கிறோம் 4வது வசனம். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். வன்கண்ணும் கடின இதயம். வன்கண்ணுன்னு சொன்னா அவங்க பொல்லாதவர்கள், ரொம்ப ஒரு குரூர எண்ணம் உடையவர்கள், இல்ல கெட்ட எண்ணம் பிடித்தவங்க. கடின இதயம், எப்பவுமே அவங்க இதயம் கடினமா இருக்கும். என்ன கடவுளை பற்றி சொன்னாலும், வசனத்தை சொன்னாலும் சிலர் ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏம்பா மனுஷராம்பா, வாம்பா ஆலயத்துக்கு வாப்பானா அவங்க மன்னிக்கவும் மாட்டாங்க, ஆலயத்துக்கும் வரமாட்டாங்க. ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கும், அதையே பிடிச்சுன்னு அவங்க பேசி நிற்பாங்க, திருப்பி ஆலயத்துக்கு வராத ஒரு சூழ்நிலையில இருப்போம். அப்போ அந்த ஒரு காரியம் தான் இன்றைக்கு இங்கே நம்ம பார்க்கிறோம். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அந்த மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகி அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? கலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஒரு இறைவாக்கினர் வந்துள்ளார் என்று அப்ப சொல்றாரு, இந்த வன்கண்ணும் கடின இதயமும் உள்ள மக்களிடத்துல நான் உன்னை அனுப்புகிறேன். நீ போய் தீர்க்க தரிசனம் உரைத்து ஊழியத்தை செய். அவங்க கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, ஒரு தலைவர் அல்லது ஒரு ஊழியக்காரர், ஒரு தீர்க்கதரிசி தோன்றியிருக்கிறார் என்பதையாவது அவங்க தெரிந்து கொள்ளட்டும் என்று ஆண்டவர் சொல்றார். இது உண்மையாகவே இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையில் அப்படியே பிரதிபலித்தது. நீங்க பாத்தீங்கன்னா வருகிற நாட்களில நம்ம சண்டே பார்க்க போற இறை செய்தி அதுதான். மார்க் சுவிசேஷத்துல பார்க்கிறோம், இயேசு ஆண்டவர் சொந்த ஊருக்கு போகும்போது அவரை யாருமே ஏத்துக்கல, அவரை வெளியே போ என்று சொல்லினார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவருக்கே வருகிற போது இன்னைக்கு நமக்கும் வரும். நம்ம செய்கிற ஊழியத்தினால, நம்ம செய்கிற பணியினாலே நமக்கு கெட்ட பெயர்கள் வரலாம் இல்லையா? நம்ம மக்களுக்கு நல்வழி சொல்றதுனால நமக்கு தீங்குகள் வரலாம், உயிருக்கே ஆபத்து கூட வரலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற, அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, உங்களுக்குள்ள இருந்து ஒரு தீர்க்கதரிசியை நான் எழுப்பி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின் படியே இதோ இந்த நாளில அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்முடைய குடும்பத்துல எப்படி இருக்கிறோம்? தீர்க்கதரிசியா இருக்கிறோம். நம்ம கணவன் செய்த தவற அல்லது மனைவி செய்கிற தவற நம்ம சுட்டி காண்பிக்கிறோம். ஒருவேளை தவறை சுட்டி காண்பிக்கிற போது பிரச்சனை வரும் இல்லையா? ஆனாலும் தவறுகளை சுட்டி காண்பித்து அதை சரி செய்து நம்ம வாழணும். பிள்ளைகளுக்கு நம்முடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கணும் இல்லையா? அவருங்க ஆண்டவருக்கு விரோதமாய் போகும்போது அது போகக்கூடாதுன்னு சொல்லணும். ஆலயத்துக்கு அவங்கள வர சொல்லணும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் எல்லா திருச்சபைகளிலும் நான் ஓரளவுக்கு பயணம் பண்றேன். ஆனா நிறைய திருச்சபைகளிலே வாலிப பிள்ளைகள் வருவதில்லை, எந்த ஊழியத்திலும் பங்கெடுப்பதில்லை. வருவாங்க, ராபாவர் எடுப்பாங்க, போயிடுவாங்க. இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. கடின இருதயம் உள்ளவர்களாக இவங்களெல்லாம் மாற்றணும். ஆகவே அவங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற போதகர்கள் வர வேண்டும். அவளை ஃப்ரெண்ட்லி அப்ரோச் பண்ணி அவளை ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் இன்றைக்கு திருச்சபையினுடைய மிக முக்கியமான ஊழியமாக இருக்கிறது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் மத்தியிலே கடவுள் அவர்களை அனுப்பினார். இன்றைக்கு நம்மை கூட அப்படிதான் அனுப்புறார். சொல்றாரு, ஓநாய்களுக்குள்ள நான் உன்னை அனுப்புவேன்.
அவர்கள் உன்னை பீறி போடுவார்கள், உன்னை எப்போ அழிக்கலாம் என்று பார்ப்பாங்க. அதை பற்றியெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. நெருஞ்சல்களுக்குள்ள நான் உன்னை அனுப்புன்னு சொல்ல. நெருஞ்சல்கள் சொன்னால் முள்கள் இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முள்கள் நிறைந்த வாழ்க்கை. பஞ்சு மெத்தையின் மேல இல்லையா? கடினமான பாதையில நடந்து போறதா கிறிஸ்தவ ஜீவியம். அவர் நமக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட இறைவாழ்வை தந்திருக்கிறார். ஆனாலும் ஒன்று மற்ற நிச்சயம், கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் இம்மானுவேலா இருக்கிறார். என்னை கரம் பிடிக்கிற ஆண்டவர், எனக்காக தன் ஜீவனை கல்வாரி சிலுவையிலே தந்து ரத்தத்தை சிந்தி என்னை மீட்ட என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு நாம் புறப்பட்டு செல்வோம். கர்த்தர் இந்த ஊழியத்தையும் அந்த பணிகளையும் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, வழி நடத்துகிறவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை, இந்த நாளிலும் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வழியாக நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திராஞ்சா. ஆண்டவரை, நாங்களும் கூட கர்த்தாவே எங்கள் மக்கள் மத்தியிலே, சொந்த மக்கள் மத்தியிலே அனுப்பப்படுகிற போது நீ இவன் யார், இவன் யார் எங்களுக்கு அறிவுரை சொல்லுவதற்கு, இவன் என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் எங்களை கேட்டது உண்டு. இவன் சிறுவன் தானே, இவன் நமக்கு தெரியுமே, இவன் எப்படி இந்த ஊழியத்தை செய்ய முடியும் என்று ஏளனமாய் பேசினவர்களும் உண்டு. ஆனாலும் கூட அவர்கள் மத்தியிலே தான் எங்களை நீர் உயர்த்திருக்கிறீர், ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் என்று ஸ்தோத்திரிக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. நீர் எங்களுக்கு ஆண்டவர், இந்த எசேக்கியேல் ஆண்டவர் என்று சொன்னால் பலம் ஆண்டவர் இருக்கிறது, பலப்படுத்துகிற ஆண்டவர். God is strengthening me. பலமான ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே, இதோ எங்கள் சொந்த மக்கள் மதிலே கால் ஒன்று நிற்க வைத்து அவர்களுக்கு வார்த்தையை சொல்லும்படியான சூழ்நிலைகளை எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறபடியாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த இறை வார்த்தைகளை பார்த்து கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்துங்க ராஜா. இந்த காலை வேளையில ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அகில உலகத்தில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள், அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், இந்தியாவில் பல மாநிலங்களில் இருக்கிற எங்கள் தமிழ் ஆண்டவர் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறோம். இதை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டவரே வசனங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கையில யாராவது ஒரு நபர் நல்ல காரியத்தை சொன்னால் அதை ஏன் சொல்லுகிறார், எதற்கு சொல்லுகிறார் என்று ஆராயாமல் அது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படியா இருக்கிறது என்பதை பார்த்து அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரிகளுக்காக, இப்படி சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக, இப்படி ஜான்சந்தருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் இந்த ஊழியத்தில் உடனிருந்து இதை அவர்கள் செய்கிற போது நம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும். இந்த நாளில் கூட பிறந்த நாளை, திரும்ப நாளை காணுகின்றவர்கள், ஆண்டவரே வியாதியஸ்தர்கள், பலவீனமானவர்களுக்காக ஜபிக்கிறோம். நிக்சன் ஐயருக்காக, என்னுடைய ராஜ்குமார் ஐயருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் வயதான மக்களுக்காக, தாய்மார்கள், தந்தைமார்களுக்காக ஜபிக்கிறோம் ராஜா. குறிப்பாக இந்த நாளில கூட ஆண்டவரே என்னுடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய முதலமைச்சர், கவர்னர், என்னுடைய கலெக்டர், எங்களுடைய அமைச்சர்கள், எல்லா மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அமைதி பூங்காவாக எங்கள் தேசம் திகழட்டும். என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களை ஆசீர்வதிங்க. குறிப்பாக எல்லா ஸ்தாபனங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், ஆண்டவர் பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கும். யாராவது அதை எடுத்து நடத்த ஆண்டவர் கிருபை தாருங்க. லியோ அண்ணன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். உடைய கரம் ஆண்டவர்களோடு தங்கியிருக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து திவ்ய பிரசன்னம் இந்த நாளில் எங்கள் அனைவரோடு தங்கியிருந்து காத்து வழி நடத்தட்டும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் இந்த நாளிலே நம்முடைய கூட இருந்து கர்த்தர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.